வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதகவல் நான் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ணுற டீச்சர்ஸுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபிசிக்ஸில் இருந்த அந்த சிலபஸ் லைன் வைஸாக நம்ம கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் லைனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சார் இது என்ன அளவுகள்? இயற்பியலாம் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு எல்லாமே அந்த கால்குலேஷன் தான். ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் தான் அதிகமாக வரும். அதாவது நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு இந்த மாதிரியான அளவுகளை வந்து சொல்லலாம். அது வந்து இயற்பியல் அளவுகள்னு சொல்கிறோம். இயற்பியல் அளவுகள்னு சொல்கிறது. இயற்பியல் அளவுகள் அதாவது பொதுவாக இயற்பியல் அளவுகள் வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அடிப்படை அலகுகள், 2வது வழி அலகுகள், அதாவது அளவுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அலகு அப்படிங்கிறத விட அளவுகள், அந்த மெஷர்மெண்ட்டை சொல்லலாம். இது வந்து யூனிட்டை சொல்லும். சரிங்களா? அளவுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இங்கே அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது எதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, வேறு அதனுடைய எக்ஸ்பிளைன் மாதிரி நல்லா மனப்பாடம் பண்ணிக்காங்க. வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகள்னு சொல்லலாம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும், இதுதான் வந்து மனப்பாடம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா நீளம், லென்த்து, நிறை இதெல்லாம் சொல்லலாம். பன்னாட்டு அழகுமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். பன்னாட்டு அழகுமுறை அதாவது ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் பூராவும் இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் பொதுவாக அலகுகளை ஏற்றுக்குவாங்க. பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. 1960 பிரான்ஸ், அதாவது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் நடந்த எடைகள் மற்றும் அளவீடுகள் பற்றின 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு மெசேஜ் நமக்கு. அடுத்ததாக இயற்பியல் அளவுகள், அது மொத்தம் 7 இயற்பியல் அளவுகள் இருக்குது. அந்த லைன் அதில் பார்த்துட்டு அந்த 7 இயற்பியல் அளவுகள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி 7 மிச்சமாகவே இதில் இருக்கும். நான் வரிசை ஒவ்வொன்றும் சொல்கிறேன் பாருங்களேன். 7 இயற்பியல் அளவுகள் வந்து இந்த முறையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அங்கீகாரத்தை ஊத்தங்களா இதை பன்னாட்டு அழகுமுறைன்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்கிறது. எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னு சொல்கிறது. அதாவது அறிவியல் அறிஞர்கள் 7 இயற்பியல் அளவுகளை தேர்ந்தெடுத்து அதை அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தினாங்க. பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து கெல்வின் வெப்பநிலை சொல்கிறது. அதாவது ஹீட்டு மெஷர் பண்ணுறதுக்கு வந்து மீட்டர், தொலைவு, லென்த்து 3, ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் என்ன அப்படின்னா ஆம்பியர் கொடுத்தாச்சு, ஓகே. வினாடிக்கு வந்து காலம், வினாடி வந்து காலம். 5 மோல் அப்படிங்கிறது பொருட்களுடைய அளவு. 6 கிலோகிராம் இது வந்து நிறை. 7 கேண்டிலா ஒளிச்செறிவு, வெளிச்சம், ஒளிச்செறிவு அதாவது இந்தலாம் ஓ லி இந்தலாம் இது வந்து ஓங்க ஒளிச்சம், அதாவது வெளிச்சம், ஒளி. இந்தலாம் போட்டோம் அப்படின்னா சவுண்டு இல்லைங்களா? லட்டுக்கு போடுறலாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து சவுண்டு, இது வந்து வெளிச்சத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கேண்டிலா அதாவது அந்த வெளிச்சத்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த அலகுகளை வந்து கேண்டிலா அப்படின்னு சொல்லுவோம். நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ, நீளத்துடைய எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா மீட்டர், நிறையினுடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம், கேஜ். 10வது பார்த்திங்கன்னா காலத்தினுடைய எஸ்ஐ அலகு அதாவது வினாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த 7 அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம போட்டிருப்போம். காலம், டைம், வினாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பரப்பளவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு. இப்போ இதுலேயே வந்து அடுத்து கீழே வந்து பருமன் கொடுத்துருப்போம். அதாவது பருமனுடைய எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை நான் அதையும் வரிசையாக நான் எடுத்துறேன். பரப்பளவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், இதெல்லாம் வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்காங்க. இதுதான் நம்ம கேள்வியாக கேட்குறாங்க. இது மீட்டர் ஸ்கொயர், இது வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக இதுலேயே அடிப்படை அளவுகளும் அவற்றின் அலகுகளும், அந்த மெஷர்மெண்ட், அந்த இதுவும் அலகு யூனிட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நீளத்துக்கு வந்து மீட்டர் எம் அப்படின்ற குறிக்கிறோம். நிறைக்கு வந்து கிலோகிராம், கேஜ் அப்படின்றது கேஜிங்கிறது நம்ம காட்டுறோம். காலம் வினாடி எஸ் அப்படிங்கிறோம். வெப்பநிலை கே, கெல்வின் அப்படின்றது. மின்னோட்டம் ஆம்பியர் ஏ. ஒளிச்செறிவு கேண்டிலா, இதை நம்ம முன்னே பார்த்துருப்போம். பொருளினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா மோல், எம்ஓஎல், மோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஸ்ஐ அலகுகளும், அதாவது எஸ்ஐ அலகுகளில் பயன்படுத்தக்கூடிய முன்னொட்டுகள், அதாவது மீட்டர், லிட்டர், கிராம் இதெல்லாம் வந்து அடிப்படை அளவுன்னு சொல்கிறோம். முன்னொட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். முன்னொட்டுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்த்தோம்னா இதில் பாருங்கள் டெசி டி கொடுத்துருப்போம். இது எங்கே எந்த மெஷர்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம வரிசையாக பார்த்தோம்னா டெசி டி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதனுடைய துணை பன்மடங்கு பார்த்திங்கன்னா டெசி அப்படிங்கிறது 1/10 அப்படின்னு சொல்கிறது. 10ல் 1 மடங்கு அப்படின்றது 10. சரிங்களா? 1/10 வந்து அதுங்க சொல்லுவாங்க. இதில் இருந்து மீட்டருக்கு வந்து 10 டெசிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது 10 டெசிமீட்டர் இஸ்இக்குவல் டு 1 மீட்டர். 10 டெசிமீட்டர் இஸ்இக்குவல் டு 1 மீட்டர். நம்ம வந்து மீட்டர் 1 மீட்டர்லேருந்து நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி கட் பண்ணுறோம்னா இப்போ ஒரு ஷர்ட்டுக்கு வந்து ஒரு 2.25 மீட்டர் வேணும், 2 மீட்டர் வேணும் அப்படின்னா அது நம்ம அடி ஸ்கேல் இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்கேல் நம்ம வந்து ஸ்கூலில் லைஃப்பில் பயன்படுத்திருப்போம். 30 சென்டிமீட்டர் இருக்கிறது அது வந்து 1 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். 12 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் அது வந்து 3 ஸ்கேல் வச்சு தான் வச்சுக்கோங்களேன். 3 ஸ்கேல் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா 1 அடி, அதாவது 1 அடிங்கிறது
30 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கிறது. 3 ஸ்கேல் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 90 சென்டிமீட்டர் அந்த பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த 100 சென்டிமீட்டர் பக்கம் நமக்கு வந்துடும். சரிங்களா? இங்கே ஒரு மீட்டர் அப்படிங்கிறது. சரி, சென்டி சி அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1 மீட்டரில் எத்தனை பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் சிஎம். இந்த சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 சின்ன சின்ன கோடுகள் பக்கம் 1 2 3 போடுங்க. அந்த 1 2 இடையில இருக்கு பாருங்க, அதுதான் சென்டிமீட்டர் நம்ம சொல்லிக்கிறோம். சரி, இப்போ 10 எம்எம்ங்கிறது 1 சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டர் வந்து 1 2 வரிசைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோடுகள் 10 கோடு இருக்கும். 5ங்கிற இடத்துல கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். சரிங்களா? அதை சொல்கிறாங்க. அடுத்து மில்லி எம் எதுக்கு சொல்கிறோம்னா 1000 மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். 1000 இந்த இடத்துல வந்து நம்ம 10 இது பாருங்கள் 10 டெசி, இது சென்டிமீட்டர். 1000 மில்லி மீட்டர் எம்எம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுது. 1000 மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். நானோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நானோ அப்படின்னா டக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 9 நானோ 9. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு கிட்டத்தட்ட 9 சைபர்கள் மேலே இருக்கும். 10க்கு மேலே போட்டோம் அப்படின்னா நீங்கள் 9 சைபர்கள் அதில் வரும். ஸோ அதை தான் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ இது வந்து 9 சைபர் இருக்குது ஒரு மீட்டர். ஒரு மீட்டருங்கிறது நானோன்னா 9 சைபர் வந்துடும். கிலோ கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர், அது 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 100 மீட்டர் இது வந்து வரிசை அந்த கிலோ அப்படிங்கிற வரும்போது பார்த்தோம்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பேசிக் வந்து வேறு அளவுகளால் குறிப்பிட்ட அளவுகளை வழி அளவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படை அளவுடைய பெருக்கல் அல்லது வகுத்தல் மூலமாக பெறக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி அப்படிங்கிறதுல சில வழி அளவுகளுடைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். சில வழி அளவுகளும் அதனுடைய அலகுகளும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு, நீளம்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத், எல் இன்ட்டு பி இல்லைங்களா? இது வந்து நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய வழி அளவுகள், பரப்பினுடைய வழி அளவுகள் பார்த்தீங்கன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னா சதுர மீட்டர்னு சொல்கிறோம். அல்லது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வழி அளவு. கன அளவு அப்படின்னு சொல்லி கன அளவு அல்லது பருமன் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் 3 அளவுகள் அதில் வந்துடும். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படிங்கிறது வழி அளவுகளை சொல்கிறோம். கன மீட்டர் அப்படின்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பரப்புன்னா ஸ்கொயர் வந்துடும், கன அளவுனா மீட்டர் கியூப்னு நம்ம சொல்லிடுவோம். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். சரிங்களா? ரைட். வேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூரம் பை காலம். தூரம் பை காலம் இதை எடுத்துக்கூடிய டைம். அதாவது இங்கேருந்து தூரம் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்தில், இங்கேருந்து 10 நிமிஷம் நான் அவ்வளோ தூரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூரம் பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வேகம் அப்படிங்கிறது அதாவது மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்கிறது இதுன்னு சொல்லலாம். மின்னூட்டம் அடுத்ததாக வரக்கூடிய இந்த மின்னூட்டத்தை நம்ம வரிசை கையில் எடுத்துக்கலாம். மின்னூட்டம் இதில் வந்து வரிசை நம்ம போயிடலாம். மின்னூட்டம், அடர்த்தி இதில் வந்து நமக்கு கொண்டு போயிடலாம். சரி, மின்னூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்துக்கு வந்து நேரம் அப்படின்றது மின்னூட்டம் இன்ட்டு நேரம் அப்படின்னு சொல்லி மின் ஓட்டம் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் அந்த மின்சாரம் பாய்ந்து கொண்டுள்ளது அப்படின்றத மெசேஜ். ஸோ மின்னோட்டம் இன்ட்டு நேரம் இதனுடைய வழி அளவுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வினாடி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கூலும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அடர்த்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறை பை கன அளவு. அடர்த்திக்கு நிறை பை கன அளவு. அதாவது இதனுடைய வழி அளவுகள் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் அடுக்கு என்ன சொல்கிறது கிலோகிராம் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். எஸ்ஐ அலகுகளுடைய பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் இதுலேருந்து நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துடும். இதை நம்ம ரிசர்வ் பண்ணலாம். ஃபெர்மி எஃப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா, மூலக்கூறில் இருக்கிற 2 அணுக்களுக்கு இடையிலான தொலைவு, அந்த உட்கருவோட அளவு, அந்த வெளிச்சத்தினுடைய அலை நீளம், இது எல்லாத்தையும் அளவிடுறதுக்கு 10 துணை மடங்குகள் பயன்படுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொன்னால் ஆங்ஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலகுகளால் பிரிக்க சொல்லப்படுது. சின்ன அலகுகள் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻15 ஃபெர்மி 10⁻⁻15. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா சின்ன அலகுகள் ஃபெர்மிக்கு வந்து ஃபெர்மின்னு சொல்லுவோம் 10⁻⁻15. ஆங்ஸ்ட்ரம்னா 10⁻⁻10 10⁻⁻10 இது வந்து ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆங்ஸ்ட்ராம். அதே மாதிரி தான் நேனோமீட்டர் அப்படின்னு நானோ அப்படின்னாலே 9 நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻9 9 நல்லா போட்டுக்கோங்க. மைக்ரான் அதாவது மைக்ரோமீட்டர்னு சொல்கிறது இது வந்து 10⁻⁻6 10⁻⁻6 மைக்ரோ 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. நோனோ 9, ஸ்ட்ராம் 10, ஃபெர்மி 50 ஃபெர்மி இந்த மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. மில்லிமீட்டர் எம்எம் 10⁻⁻3 10⁻⁻3 இதனுடைய 10⁻⁻ சென்டிமீட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻2 10⁻⁻2
இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம்னா மைனஸ் மாதிரி தெரிஞ்சிருது, அதனால் ஈக்குவல் போட்டுறோம். சரிங்களா? கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது பெரிய அலகுகளுக்கு, இது வந்து சின்ன அலகுகள் பார்த்தோம். அப்போ பெரிய அலகுகளுக்கு என்ன மெஷர்மெண்ட் எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய அலகுகள் வந்து கிலோமீட்டர், வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாக போகிறதுல கிலோமீட்டர் இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 10 to the power, அதாவது இதில் வந்து கிலோமீட்டருக்கு பெரிய அலகுகள் வந்து 10 கியூப் கொண்டு வந்துருவாங்க. 10 கியூப் பெரிய அலகுகள் அப்படிங்கிறது 10 கியூப், அதாவது 3 சைப்பு நமக்கு வந்துடும் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. வானியல் அலகு பார்த்தீங்கன்னா 496, அதாவது 1.496 இன்ட்டு, சரிங்களா, 10 to the power of 11 ஓகேங்களா. ஸோ இது வந்து வானியல் அலகு, இதுவும் நமக்கு எக்ஸாம் கேட்கணும். அதே மாதிரி 9 இந்த இடத்துல 496 போட்டோம் இல்லைங்களா, அதை அப்படி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒளியாண்டுக்கு 9.46 9.4 பாருங்க, ஏற்கனவே 496 தான் இங்கேயும் கொண்டு வந்திருப்போம். ஸோ 10 to the power of 15 சரிங்களா. ஸோ இதனுடைய அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். விண்ணியல் ஆரம் வந்து 3.08 ஸோ 10 to the power of விண்ணியல் ஆரத்துக்கு வந்து 10 to the power of 16 வரும். விண்ணியல் 16. இது வந்து இந்த டிஜிட்டுங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து கேள்விகள் வரும். சரிங்களா, அதனால் இது அப்படியே கொண்டு வந்திருப்பேன். அழகீட்டு முறைகள் அப்படின்ற ஏரியாவை நம்ம அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சோன்னா, அழகீட்டு முறைகள் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரிசையாக FBS ஃபுட்டு பவுண்டு செகண்டுன்னு சொல்கிறது. ஃபுட்டு பவுண்டு செகண்டு பிரிட்டிஷ் மெத்தடு. ஃபுட்டுன்னா அடி, பவுண்டு செகண்டு, CGS சென்டிமீட்டர், கிராம் செகண்ட், இந்த மாதிரி சொல்லியிருக்குது. மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த 3 அளவு முறை இருக்குது. இது என்னென்னது பார்த்தோன்னா, FPS அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அழகுமுறைன்னு சொல்லுவோம். அதாவது Fன்னா நீளம், அடி, லென்த்து, சரிங்களா. நிறைங்கிறது பவுண்டு, இவ்வளோ பவுண்டுன்னு வருது, காலம் வினாடின்னு சொல்கிறோம். CGS முறையில் பார்த்தீங்கன்னா காசியன் அழகு முறை, அதாவது நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறது, காலம் வினாடின்னு சொல்கிறது. CGS, MKS ஆகட்டும், SI அழகுமுறைகள் ஆகட்டும், மெட்ரிக் அழகுமுறைகள் வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறோம். இப்போது இதெல்லாம் என்ன சார் அலகுகள், இதெல்லாம் எதுக்காக நம்ம கொண்டு வரோம், இதை வந்து நம்ம எப்படி நடைமுறையில் பயன்படுத்திட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இன்ச்சு தான்டா, இந்நேரம் நான் ஏதோ அது என்ன தவறி விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜஸ்ட் 1 இன்ச்சு தான். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 10 அடி, அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான், ஒரு 5 அடி இருக்குங்க, ஒரு 6 அடி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த 5 அடி 6 அடி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இன்ச்சு, அடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா FPS முறைன்னு சொல்லுவோம். இதே ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் 10 mmக்கு ஒரு ஸ்கொயர் ஏதோ இது வரைபடம் வரைக சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்கேல் எடுத்து வச்சு இது 5 mm, இது 10 mm இப்படி கொண்டு வரும் பாருங்க, அந்த மெட்ரிக், அதுக்கு பேர் MKS முறை அப்படின்னு சொல்லுவோம், மெட்ரிக் முறைன்னு சொல்லுவோம். இதில் என்ன விஷயம், இந்த அடி, இன்ச்சு இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வேறு ஒன்று, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வேறு, MKS இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வேறு. இதெல்லாம் எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ 2.54 அப்படிங்கிறது, இப்போ 1 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 இன்ச்சுக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 2.54. இப்போ வந்து 1 இன்ச்சு நம்ம ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி சென்டிமீட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர், 2.54 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் இந்த 1 இன்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க, மீதி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்தோம்னா நிறைய மெஷர்மெண்ட் இருக்கும், அதில் குழப்பிட்டு இருக்கும். இது எதுக்காக சொல்கிறோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ 1 இன்ச்சுங்கிறது இவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம ஒரு கோடு போடுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிடும். ஸோ இந்த முறை என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இவங்க இப்படி பயன்படுத்தினாங்க, இந்த நாட்டில் இப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்ற மெசேஜ் தான் நம்ம சொல்லுவோம். நாம் என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம், நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இத்தனை அடி பைப்பு கொடு, இத்தனை அடி உயரம் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை துணி மீட்டர் கிழிக்கிறப்ப ஒரு 2 மீட்டர் கொடு, 3 மீட்டர் கொடுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ 2 அலகுகளையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்க என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு லென்த்தையோ ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து அளக்கிறது, வெயிட் போட்டு பார்க்குறதெல்லாம் இதை வச்சு பேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதில் என்ன இருக்குது நம்ம பார்த்தலாம். அதாவது CGS, MKS மற்றும் SI அழகுமுறைகளில் மெட்ரிக் அழகுமுறைகள் வகையை சேர்ந்தது. FPS அழகுமுறை பதின்ம அழகுமுறை இல்லை அப்படிங்கிறதும் இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தின ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பரப்பளவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். பரப்பளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஒன்றினுடைய மேற்பரப்பினுடைய அளவு அதோட பரப்பளவுன்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இதுதான். பரப்பனுடைய அளவு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், பரப்பனுடைய அலகு மீட்டர் ஸ்கொயர், இது ஒன்று மெயிலில் வச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படிங்கிறது அடிப்படை அளவான நீளத்தை 2 தடவை பெருக்கி கணக்கிடுறதுல, அதாவது மீட்டர் ஸ்கொயர் 2 டைம் மீட்டர் 2 மீட்டர் சொல்கிறோம்ல, 2 தடவை பெருக்கி கணக்கிடுறதுல பரப்பளவு வெளி நமக்கு கிடைச்சிருது. இது வந்து சொல்கிறோம். கன அளவு அல்லது பருமன் எதுக்குன்னா, ஒரு முப்பரிமாண கணம் அப்படின்னா 3ன்னு வச்சுக்கோங்களேன், 3 விஷயத்து மைண்ட் வச்சுக்கோங்க.
3 ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழிடத்தில் ஆக்கிரமிச்சிக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து கன அளவுன்னு நம்ம சொல்லப்படுது. திடப்பொருளுடைய பருமன் பார்த்தீங்கன்னா பருமன் அப்படிங்கிறது வழி அலகு. பருமுடைய அலகு பார்த்தீங்கன்னா கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப். பரப்பளவுனா ஸ்கொயர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் அப்படிங்கிறது கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். சதுரத்தின் கன அளவு என்ன, செவ்வகத்தின் கன அளவுன்னு நம்ம மேட்ச்சில் பார்த்துருப்போம். கியூப் 3. திரவத்துடைய பருமன் லிட்டரில் அளவிடப்படுது. திரவம் அதனால் லிக்விடு. எத்தனை லிட்டர் தண்ணி, எத்தனை லிட்டர் தண்ணின்னு சொல்கிறோம், எத்தனை லிட்டர் ஒரு 2 லிட்டர் எண்ணெய் கூட சொல்கிறோம்ல. ஸோ லிக்விடு திரவம் வந்து அதனுடைய பருமன் வந்து லிட்டரில் அளவிடப்படுது. திடப்பொருட்களுடைய பருமன் எஸ்ஐ அலகு முறையில் பார்த்தீங்கன்னா கனமீட்டர், அதாவது மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, திரவனுடைய பருமன் அளக்கிறதுக்கு வேறு சில அலகுகளும் பயன்படுது. அதில் வந்து சிலது பார்த்தீங்கன்னா கேலன், அவுன்ஸு, வாட்டு இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பெருசாக சொல்லலாம். அதுக்கு கன அளவுக்கு. அடர்த்தி, ஒரு பொருளுடைய அடர்த்தி அப்படிங்கிறது ஓரலகு பருமனில் ஒரு பொருள்கள் பெற்றுள்ள நிலைக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. அடர்த்தி டென்சிட்டி, அந்த டி இஸ் ஈக்குவல் டு நிறை எம் மாஸ் பை பருமன் வி. சரிங்களா? அதனுடைய அழகு என்ன அப்படிங்கிறது கீழேயும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம் வரிசை. பொருளுடைய அடர்த்தி அப்படிங்கிறது அரை வெப்பநிலை. சரிங்களா? இது ஒவ்வொன்று வரிசையாக பார்த்தலாம். ரைட், அதாவது அடர்த்தினுடைய அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறை பை பருமன் சொல்கிறது, எம் பை வி அப்படிங்கிறது. அடர்த்தினுடைய எஸ்ஐலுக்கு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், அதாவது அதனுடைய சிஜிஎஸ் அலகு வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவோம். அதிக அடர்த்தி கொண்ட பொருள்கள் அடர்வான அல்லது அடர்வு மிகு பொருள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குறைந்த அடர்த்தி கொண்டது பொருள்கள் தளர்வான அல்லது அடர்வு குறை பொருள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பாயிண்ட்ஸை நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ சமையல் எண்ணெய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் இதனுடைய இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அடர்த்தி அதிகமானதை தெரிஞ்சாலும் அதுகளை விட நீர் அடர்த்தி, அதாவது அதுகளை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு சில பொருள்களுடைய அந்த அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அடர்த்திங்க அந்த அரை வெப்பநிலை வந்துட்டு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்கிறது. அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாயு, காற்றில் பார்த்திங்கன்னா 12, மண்ணெண்ணெயில் 800, காற்றில் 12, மண்ணெண்ணெயில் 800 சொல்கிறது. திரவம் அப்படின்ற வகையில் பார்த்திங்கன்னா நீருக்கு வந்து அதில் பார்த்திங்கன்னா 1000, பாதரசத்துக்கு 13600, மரம் 770, மரத்துக்கு வந்து 770, அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2700, இரும்புக்கு 700, அதாவது 7800 இரும்புக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிஜிட் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்காங்க. நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டுறாங்க, அதனுடைய அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திண்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திண்மத்துக்கு வந்து தாமிரம் இருக்குது. திண்மம் அப்படிங்கிற தாமிரத்துக்கு வந்து 8900 அவருடைய அடர்த்தி. வெள்ளி 10500, தங்கம் 19300. சரிங்களா? ரைட், இப்போ இதில் என்னென்னா நமக்கு ஒரு சில கணக்குகள் கொடுத்துருக்கு. கணக்குகள் வந்து நம்ம ஒரு 3 கணக்குகள் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஐயும் நம்ம ஒவ்வொன்று பார்த்தலாம். ஒரு சில கணக்குகள் ரொம்ப ஈஸியான கணக்குகள், அந்த ஃபார்முலா அப்படி தெரிஞ்ச போதும். 230 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையின் கன அளவு 4 மீட்டர் கியூப். அதன் அடர்த்தியை காண்க. உருளையினுடைய அடர்த்தி ஈக்குவல் என்ன சொல்கிறோம்? உருளையினுடைய நிறை பை உருளையினுடைய கன அளவு. அப்போ நிறை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ? 280. அதாவது இங்கே இருக்கிறது நம்ம என்ன சொன்னால் 280 அப்படிங்கிறது டிஜிட் மாற்றிக்குவாங்க. இதில் 280 இருக்குது அப்படின்னா பை 4ஆக நம்ம பண்ணிடுறோம். சரிங்களா? இதை நம்ம அடித்து பார்க்கும்போது நமக்கு 70 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 70 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதில் என்னென்னா மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கணக்குகளாக வந்து அந்த இது போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதாவது என்னென்னா அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? ஒரு கணக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன் 125 சென்டிமீட்டர் கியூப். அதன் நிறையை காண்க. இரும்பினால் செய்யப்பட்ட அந்த நிறை தான் கேட்கும். எல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நமக்கு இரும்பினால் செய்யப்பட்டது 125 சென்டிமீட்டர் கியூப். இப்போது அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. சரிங்களா? மாஸ் பார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. நிறை இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா நிறைங்கிறது எவ்வளோ? அடர்த்தி பை கன அளவு. இவ்வளோ தான் இருக்கிற விஷயம். இந்த நிறையை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கணும். நிறை இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது இந்த அந்த பக்கம் போகும்போது பெருக்கல் ஆகிடுது. அப்போ அடர்த்தி பை கன அளவு, அது வகுத்தல் ஆகிடும். அடர்த்தி பை கன அளவாக நமக்கு வந்துடும். அடர்த்தி பை கன அளவு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா அதாவது 125 இன்ட்டு இந்த இடத்துல வந்து 7.8 நமக்கு கிடைச்சிடும். அதாவது அடர்த்தி இன்ட்டு அப்படின்ட்டு நமக்கு வந்துடும். அந்த இடத்துல பை வராது. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறேன்னா 125 இருக்குதுங்களா இன்ட்டு இதை வந்து நம்ம பெருக்கி பார்த்தோம்னா 7.8 இன்ட்டு இதுக்கு ஈக்குவலாக போடும்பொழுது 975 கிராம் அப்படிங்கிறது ஆன்சராக நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இது வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா கடைசியாக சொல்கிறேன்.
ஒவ்வொன்றும். ஏன்னா இது இந்த இடத்துல உள்ள குழப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். நான் வரிசை இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இது படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ அடர்த்தின்னு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழ இருக்கிற கணக்கோட சேர்த்து கீழ இருக்கிற வரியோட போட்டுக்கோங்க. அடர்த்தி இஸ் ஈக்குவல் டூ நிறை பை கன அளவா? நிறை இஸ் ஈக்குவல் டூ அடர்த்தி இன்டு கன அளவு. இப்போ இந்த கன அளவு நிறை மட்டும் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா, அடர்த்தி அந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறிடும். இதுதான் வந்து நமக்கு போன முறை இந்த கணக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன கன்ஃப்யூஸாக நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இரும்புலியால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன் 125 அது நிறைய கண்காமிச்சு சொன்னதுல வந்து இதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அடர்த்தி இஸ் ஈக்குவல் டூ நிறை பை கன அளவுனா, நிறை இஸ் ஈக்குவல் டூ அடர்த்தி இன்டு கன அளவு. அப்படிங்கிறப்ப அந்த அடர்த்தி வந்து பருமன் நம்ம கொடுத்தது 125 இன்டு அந்த 7.8 நம்ம பிரிக்கிறோம். சரி, அதே மாதிரி தான் கன அளவு இஸ் ஈக்குவல் டூ நிறை பை அடர்த்தி அப்படிங்கிறது. இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னா, இப்போ அடர்த்தி இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, பை அப்படிங்கிற விஷயம் இந்த 2க்கு மட்டும்தான் இருக்கு. நிறை அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பெருக்கல் நமக்கு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறப்ப என்னன்னா, நிறை, அதாவது நிறை, அடர்த்தி, கன அளவு இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் நம்ம இங்கே குழப்பிட்டு உட்காந்துருப்போம். ஒவ்வொன்றையும் மாற்றி வச்சு பாருங்களேன். அடர்த்தி இந்த பக்கம் வர்றப்போ நிறை பை கன அளவு வந்துடுது. அப்போ கன அளவு இந்த பக்கம் வர்றப்போ நிறை பை அடர்த்தி வந்துடுது. இது ரெண்டுமே பைன்னு வந்துடுதா? ஆனால் இடையில நிறை மட்டும் இந்த பக்கம் வர்றப்போ அடர்த்தி இன்ட்டு கன அளவுன்னு வந்துடுது. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த நம்ம கணக்குகள் நமக்கு வரிசை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து இதுக்கு போயிடலாம். அந்த இன்னொரு கணக்கு பெண்டிங் இருக்குங்களா, அது என்னங்கிறது நான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோலத்தின் நிறை 3000 கிலோகிராம், தாமிரத்தின் அடர்த்தி 8900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் எனில் கோலத்தின் பருமனை காண்க அப்படிங்கிறது கணக்கு. கோலத்தின் பருமனை காண்க. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா, கன அளவு இஸ் ஈக்குவல் டூ நிறை பை அடர்த்தி அப்படிங்கிறது ஆன்சர். கன அளவு இஸ் ஈக்குவல் டூ நிறை பை அடர்த்தி. அப்போ நிறை பை ஆனதுன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 கொடுத்துருக்காங்க நிறை. இங்கே இருக்கிற நிறை பை நிறை கொடுத்துருக்காங்க. அப்போ அடர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ? 8900 அப்படிங்கிறது என்னுடைய ஃபார்மேட்டு. 3000 பை 8900. இது வந்து வரிசை அடிக்க ஆரம்பிச்சுங்க. இது அடித்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டு எப்படிங்க இது, ஏன்னா இது கீழே இருக்கிற டிஜிட் பெருசாக இருக்குது, அது மேலே இருக்கிறப்ப பாயிண்டில் தான் வரும். அப்போ பாயிண்ட் 34 அப்படிங்கிறது நமக்கு, அதாவது 3.33 சம்திங் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் அடிச்சுட்டு 3.4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது நம்ம ஆன்சராக கொண்டு வந்துடும். சரிங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அதுவும் இந்த 3தையும் நம்ம தனித்தனியாக மனப்பாடம் பண்ணுறத விட 3க்கும் ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி நம்ம மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக நம்ம மேலே நிற்கும். சரிங்களா? இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் இது மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி அங்கே கணக்குகள் போட்டோம் அப்படின்னா அழகாக மேலே நிற்கும். ஓகே, இதில் ஒரு சிலது பார்த்துருப்போம். நம்ம புக்கில் ஒரு சிலது கொடுத்துருப்போம். அது ஒரு கேலன் அப்படிங்கிறது 3785 ml, ஒரு அவுன்ஸு அப்படிங்கிறது 30 ml. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது நமக்கு முக்கியமான ஒரு தகவல். அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. நான் நமக்கு அது வந்து ஒரு நேரத்தில் கேள்வி கேட்பாங்க. ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 30 ml, ஒரு குவார்ட்டுங்கிறது 1 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மில்லிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1 மைக்ரோ லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மீட்டர் கியூபுங்கிறது 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 கன சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 மில்லி லிட்டருங்கிறது 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டேன். நீங்களே இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.